இஸ்லாம் மதத்திற்கு மாறியது குறித்து உண்மைகளை உடைத்த நடிகர் ஜெய். கோவிலில் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தால் இஸ்லாம் மதத்திற்கு மாறியதாக நடிகர் ஜெய் மனம் திறந்துள்ளார். மசூதியில் கிடைத்த சமத்துவம், அமைதி குறித்தும் 2019 முதல் இஸ்லாமியத்தை பின்பற்றுவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் இன்னும் பெயரை மாற்றவில்லை என்றும் அந்த பேட்டியில் ஜெய் பல விஷயங்களை பகிர்ந்துள்ளார். நான் மாலை போட்டு சபரிமலைக்கு போயிருக்கேன். அப்புறமா இயேசுவுக்காக ஜெபமாலை அணிந்து 1 வருஷம் விரதம் இருந்திருக்கேன். ஆனா கோவிலில் எனக்கு தொடர்ந்து அவமானம் தான் கிடைத்தது. இது எனக்கு ரொம்ப வலியை தந்தது. அப்படி ஒரு நாள் மசூதிக்கு போனப்போ என்ன நடந்ததுன்னும் ஜெய் சொல்லியிருக்காரு. மசூதிக்குள் போனதும் எல்லாரும் வரிசையா நமாஸ் செஞ்சாங்க. நான் ஒரு நடிகன்னு அங்கிருந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா நமாஸ் செய்யும்போது யாரும் என்கிட்ட பேசல. வெளியே வரும்போது சிலர் என்கிட்ட அன்பா பேசினாங்களே தவிர போட்டோ கேட்கல. அப்போதான் மசூதியில எல்லாரும் சமம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மசூதிக்குள்ள போயிட்டா அங்க அல்லாஹ் தான் பெரியவர். ஒருத்தர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லாரையும் சமமா தான் நடத்துவாங்க. தொழுகையின் போது தள்ளுமுள்ளு இருக்காது. யாரையும் வெளியே போக சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு நேரம் வேணும்னாலும் உட்கார்ந்து தொழுகலாம் அப்படின்னு ஜெய் சொல்லியிருக்காரு. நான் இஸ்லாமியத்திற்கு மாறியதிலிருந்து என் குணத்தில் பெரிய மாற்றம் வந்திருக்கு. 2019 மதம் மாறினேன். எனக்கு இஸ்லாம் மீது நம்பிக்கை இருக்கு. எந்த சாமியையும் கும்பிடாத பையன் இப்போ பக்தியா இருக்கான்னு வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. மதம் மாறிய பின் பெயரை மாற்றவில்லை. அஜீஸ் ஜெய் என பெயர் மாற்றும் யோசனையில் இருக்கிறேன் என அவர் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார்.